அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது வணிகம். இப்போ சொன்னாங்க ஈஜிப்டில் கண்ணன் சாத்தன், நந்தைக்கீரன், இது எல்லாமே வணிக குறிகளை பார்க்குறப்ப பல நாடுகளில் தமிழ் மொழி மட்டுமில்லை, தமிழ் தொல்லியல் ஆதாரங்கள் இருக்குது. இப்போ பர்மாவில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, இதில் மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, ஹாங்காங்கில் இருக்குது, பல நாடுகள் இருந்த இன்றைக்கி உலகத்தில் 205 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அந்த 205 நாடுகளில் பெரும்பாலும் நாட்டில் கொங்கு நாட்டு மக்கள் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ மைக்ரேட்டட். அந்த மைக்ரேட்டட் வந்து புதுசு கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் த எனிவேர் இன் த வேர்ல்டு. உலகத்தில் எந்த பகுதிக்கும் நம்ம புதியவர்கள் கிடையாது. அப்போ புதியவர் கிடையாதுன்றப்போ ஒரு பழைய மரபு தொடர்ச்சியாக தான் நம்ம போகிறோம் வரோம். இப்போ கூட இந்த மீட்டுருவாக்கும் நம்ம காலில் முத்துக்குமார் சொன்னார், ஐயா சித்திரமேலி சபை இருந்தது, நம்ம உத்திரமேரு குடவாலை மாதிரி இருந்ததுப்போ அந்த சபையுடைய மீட்டுருவாக்கம் தான் நீங்கள். இது ஒரு புதிய சிந்தனை கிடையாது. ஒரு பழைய சிந்தனையை மறுபடியும் சக்திவேல் மூலமாகவும் ஐயா மூலமாகவும் மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இது மிகப்பெரிய பலன் அளிக்கும். ஏன்னா இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல், யாருக்கு என்ன வேலை தெரியும்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு உழவராக இருக்கப்ப நான் சொன்ன ஒரு பசுமை புரட்சியை மறுபடியும் உருவாக்கணும்னா, ஒரு பசுமை காடுகளை மறுபடியும் உருவாக்கணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மழையை முறைப்படுத்தி, ஏன்னா நான் அந்த ரிசர்ச்சில் தான் இருக்கேன். நான் ஒரு பேசிக்கில் ஒரு சயின்டிஸ்ட்டு, க்ளவுட் ஃபிசிக்ஸ் சொல்லி பழையபடி தமிழ்நாட்டில் மழையை எப்படி ஒழுங்காக கொண்டு வரணும் ஆராய்ச்சியில் இருக்குது. அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் தான் தேவைப்படும். உங்களுடைய இந்த 45,000 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 24 நாடுகள் கொண்ட கொங்கு மண்டலத்தை சார்ந்த நீங்கள் நினைத்தால் தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு இடமாக மாற்றலாம், கூட்டுப்பண்ணைகளை உருவாக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு சொல்லுங்கள், உலக நாட்டில் இருக்க அத்தனை கொங்கு நாட்டு மக்களும் வருவாங்க. அது கொண்டு வர எங்களால் முடியும். ஏன்னா இப்போ ஒரு செய்தி, இன்றைக்கி போனேன், சக்திவேலையா கூப்பிட்டாங்க, நான் செங்கமல்லி போனேன், ஐயா கூப்பிட்டாங்க, வந்தோன்னா நிச்சயமாக இப்போ வேறு காலையிலேருந்து கூட்டம் போட்டுட்ருக்காங்க. காலையிலேருந்து காடை கூட்டம், சாத்தந்தன் கூட்டம், கண்ணம் கூட்டம்னு எங்கள் குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. முதல் தடவையாக நாங்கள் இவ்வளோ வருஷமாக பயணிட்டுருக்கோம், முதல் தடவையாக சமூக குறியீடுகளை வெளியிட்டுருக்காங்க. இதை வந்து நாங்கள் தவறாக நினைக்கல. ஏன்னா எல்லா சமூகம் சேர்ந்தால் தான் ஒரு தமிழ் இனத்தை மீட்டமைக்க முடியும். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் சமூகத்துக்கு தேவைன்னா, சமூகம் இருந்தால் தான் அவங்களுடைய மரபு தெரியும். அந்த மரபு இருந்தால் தான் அவங்க மீட்டுருவாக்கம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இவ்வளோ அனுபவத்தில் இருக்கீங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கெட்டுப்போன குருமா மாதிரி இருக்கும். நம்ம யார் என்னன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ என்னன்னு தெரிஞ்சதான் பண்ண முடியும். இப்போ ஒரு பிரச்சனை வந்தானா, ஒரு திருடன் வந்தானா, அவனை விரட்டுறதுக்கு அந்த மரபு உள்ளவனை தான் முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களாம் அந்த காலத்தில் இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ வீரமாக இருந்தாங்க. அப்படி இருந்தால் தானே அண்ணன்மார் கதைகள்லாம் வந்தது. அப்படி காளிங்கராயன்கால்வாய் தான் செஞ்ச ஒரு வேலைக்கு தனக்கு மரியாதை இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் ஊரை விட்டே போகிறாருன்னா அது எவ்வளோ மரபில் வந்திருப்பாங்க. இங்கே தான் ஒரு விஷயம், நம்ம வந்து பெருந்தன்மை நினைக்கிற விஷயத்தை ஐயாட்ட காலை சொல்லிட்டு இருந்தேன். பெருந்தன்மைன்ற விஷயத்த இன்னொருத்த வந்து ஏமாலியாக பார்க்குறேன். நீங்கள் வர்றப்ப நான் எழுந்து நின்னேன்னா, நம்ம ஐயா என்ன சொல்லுவாங்க, பாலு வந்து எழுந்து நின்றார், அவன் சொன்னால் நான் உட்காரத்துக்காக எழுந்தான் அப்படின்வாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் காரணங்களால் கிட்டத்தட்ட 78க்கு பிறகு, ஓப்பனாகவே சொல்கிறேன், 78க்கு பிறகு 76 சமூகங்களை அட்டவணை பட்டியலிருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமாக மாற்றின பிறகு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனை தமிழகம் முழுக்க இருக்குது, எல்லா இடங்களும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம விட்டு கொடுக்குற விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதனால தான் இப்போ எல்லோரும் எழுந்துக்கிறாங்க. இப்போ தான் ஒவ்வொரு சமூகம், இப்போ பிள்ளைமார் சமூகம் இன்ஃபான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க, நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, செட்டியார் ஒரு சமூகம் உருவாக்கியிருக்காங்க, வரிசையாக உடையார்கள் ஒரு சமூகம் உருவாக்கி, இப்போ தமிழ்நாட்டில் முத்திரையர் ஒரு சமூகம், அந்த மாதிரி எப்படி ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஒரு 7-8 சமூகங்கள், 10 சமூகம் கூட எடுத்துக்கலாம். 10 சமூகங்கள் பண்ணுறோம், 5 கோடி அங்கேயே வந்துடும். வன்னியர்கள் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்குன்னா காரணம் வந்து அவங்க வந்து இது என்னுடைய உரிமைன்னு சொல்ல வரல. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வரலாறு உங்கள் வரலாறுக்கு முன்னாடி மறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது சரியாக தவறாக சொல்லுங்கள். எனக்குன்னு இருக்க வரலாறா, என் பெருந்தன்மையால் நான் விட்டு கொடுக்குறேன், நான் சகத்தமிழ்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் இது சொல்கிறப்ப என்னுடைய வரலாறு மறைக்கப்படுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அடுத்து இது பாருங்கள், பழைய தமிழ்நாடு, பழைய இந்தியா முழுக்கும், அதாவது வட பெருங்கல் இமயம் முதல் தென்குமரி வரை, மடகாஸ்கர் வரைக்கும் 9000 கிலோமீட்டர் நீளத்தில் தமிழ் மரபு இருந்திருக்கு. அதே சமயத்தில் குணக்கடல் முதல் குடக்கடல் வரை, பாரசீக வளைகுடாலேருந்து தென்பாலி துறைமுகம் பப்புஞ்சூகியா வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அடுத்து இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு பார்த்திங்கன்னா 15 லட்சம் வருஷம் முன்னாடி இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இங்கே கொங்கு நாடு உட்பட கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இந்த சத்தியமங்கலத்தில் இருக்க பீஸ்லேருந்து உட்பட 15 லட்சம் வருஷம் முன்னாடியே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. விலங்குகள் அல்லாத ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கூட்டத்தில் தான், அந்த கூட்டத்தை முறையாக வச்சுருக்கு நீங்கள் தான்.
தாவரங்களையும் விலங்குகளையும் மலர்களையும் வைத்திருக்க ஒரு கூட்டம் தான் பழைய கூட்டம். அதுக்கப்புறம் பெருங்குடியின் வரீங்க, பழைய கூட்டம். அதாவது நாகரிகம் வர வர அந்த கூட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 60 கூட்டம் வந்தோன்னா அந்த கூட்டம் அப்படியே 200 கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிக பாறை ஓவியங்கள் இருக்குது கொங்கு நாட்டு பகுதியில் தான். 200 இடங்களில், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் 200 இடங்களில் பாறை ஓவியங்கள் இருக்கிறப்ப மிக பழமையான நாகரிகம். இந்த நாகரிகத்துக்குரிய 45,000 வருஷம் பழசு. பழனி பக்கத்தில் மாயவன் கரடுன்ற இடத்துல ஆய்குடிகள் வாழ்ந்த, உங்களுக்கு தெரியும், பழைய ஆய்குடி புதிய ஆய்குடிலாம் இருக்குது. அந்த பகுதியில் 45,000 வருஷம் பழமையான ஓவியத்தை நண்பர் நாராயணமூர்த்தி எடுத்தாங்க. இதெல்லாம் வெளியே வரவே இல்லை. இந்த பழங்கற்காலம் வெளியே வரலை, இந்த பாறை ஓவியங்களை பற்றி வெளியே வரும். இது பாருங்கள் எவ்வளோ நாகரிகமாக கையில் கத்தி வச்சுருக்காங்க பாருங்கள், யானைக்கு முந்தைய வடி வச்சுருக்காங்க பாருங்கள், டைனோசர் மாதிரி உருவ வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து திருப்பூர் அண்மையில் உருவாக்கப்பட்ட நகரம்னு யாரும் நினைக்காதீங்க. திருப்பூருடைய வரலாறு பாருங்கள். 800 வருடம் முன்பு 42 வணிக குழுக்கள் திருப்பூரில் கூடியிருக்காங்க. சுக்கிரீஸ்வரர் கோயில். இங்கே யாராவது திருப்பூர்காரங்க இருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? திருப்பூர்காரங்க யாராவது இருக்கீங்களா? திருப்பூரில் இருக்க சுக்கிரீஸ்வரர் கோயிலில் பாருங்கள், ஒரு செவர் முழுக்கும் 42 வணிக குழுக்கள். அதில் 17 வணிக குழுக்கள் உலகம் முழுக்க போயிட்டு வருவாங்க. வளஞ்சியர், நானாதேசிகர், திசை 1500 17 விஷயத்தார். 17 விஷயத்தார்னா 18 நாடுகளுக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ ஒரு 1000 வருஷம் முன்னாடி வணிகமாக இருந்த ஒரு நகரத்தில் தான் ஒரு 100 வருஷமாக டெக்ஸ்டைல் வருது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் புதுசாக வந்தது, ஆங்கிலேயர்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு பழைய மரபை மீட்டு இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். இப்போ சக்திவேல் மாதிரி, இப்போ நண்பர் விஸ்வா மாதிரி, இப்போ எங்களை மாதிரி ஒரு யாரோ இக்னைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கு கூட நானும் சொல்கிறேன், நான் இந்த நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு சக்தி 35 வயசில் என்னை தூண்டு விட்டு இப்போ 25 வருஷமாக எங்கே வச்சுட்டு இருக்கு. நான் அடிப்படையில் சயின்டிஸ்ட்டுங்க. நான் அடிப்படையில் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, என்வரன்மெண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு, முழுக்க சயின்ஸில் இருக்கிறவன். என்னை ஏன் ஊர் அலைய விட்டது? எந்த சக்தி என்னை கடல் வழியாக போக வச்சது? பார்க்குறப்ப மரபை மீட்டுருவக்கம் பண்ணது வேணும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டு பொருளாதார நிலைமை தெரியும், எவ்வளோ பிரச்சனை. ஆனால் எப்படி இந்த மக்களால் 65 நாடுகள் இயங்க முடியுது? எப்படி திருப்பூர்லேருந்து 65 நாடுகளுக்கு வணிகம் செய்ய முடியுது? எப்படி அவங்க போன ஆப்பிரிக்காவில் போய் எப்படி இவங்களால் தொழிற்சாலை அமைக்க முடியுது? இங்கே இருக்க எவ்வளோ திருப்பூர் இண்டஸ்ட்ரி இப்போ ஆப்பிரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, என்னுடைய மரபு எனக்கு எப்போ பிரச்சனை வருமோ அப்போ என்னுடைய மரபு எனக்கு எழுப்பிவிடும், இக்னைட் பண்ணிவிடும். இது பாருங்கள், இந்த கோயிலை நிச்சயமாக இது கொங்கு வேளாளருடைய மதிப்புக்குரிய கோயில்.